நம்ம வாழ்க்கையில தேவ தயவும் தேவ கிருபையும் பெருகிறப்பதான் நாம சகலவிதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவ தயவும் தேவனுடைய கிருபையும் என்ன ஆகணுங்க, அது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய தயவும் அவருடைய கிருபையும் நமக்கு பெருகணும் அப்படின்னா தேவனுடைய கிருபையை குறிச்சும் தேவனுடைய தயவை குறிச்சும் நமக்கு அதை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வேணுங்க, தேவனுடைய தயவை குறித்து தேவனுடைய கிருபையை குறித்த மிகச்சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருந்தது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் அந்த தயவை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். அப்பதான் நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இன்றைய தினத்துல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்டவருடைய தயவை குறித்தும் கிருபையை குறித்தும் நம்ம ஆழமாக சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய தயவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதமோ அவருடைய இரக்கமோ நம்ம மேல அளவில்லாமல் பொழிந்தருளப்படுவதுதான் தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. என்னதுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் நம்ம மேல அளவில்லாமல் பொழிந்தருளப்படுவதுதான் தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவரே எனக்கு உங்க தயவு வேணும் ஆண்டவரே, உங்க தயவை என் மேல பொழிந்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதங்களுக்கான தேவ தயவு என் மேல பொழிந்தருளுங்க ஆண்டவரே. உங்க அன்பை பொழிந்தருளுங்க ஆண்டவரே. உங்க இரக்கத்தை பொழிந்தருளுங்க ஆண்டவரே. உங்க தயவு எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க தயவு என்னை பெருக பண்ணுகிறது. உம்முடைய பெருக பண்ணுகிற தயவு என்னை நிரப்பட்டும். உம்மை ஆசீர்வதிக்கிற தயவு என்னை நிரப்பட்டும். வழி நடத்துகிற தயவு என்னை நிரப்பட்டும். பெருக பண்ணுகிற தயவு என்னை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு மட்டும் உங்க மேல பெருக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்கள், இதுவரையிலும் நீங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய தயவு உங்க வாழ்க்கையில பெருக பெருக அது நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி, இந்த தயவினால் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தயவு மட்டும் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க. ஹல்லேலூயா. திருமண பக்கமெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருமண பக்கமெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் தொட்ட காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில பெருகணும். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த தயவு நம்ம வாழ்க்கையில பெருகுனா எப்பவுமே நாம தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளதாங்க இருப்போம். எப்பவுமே நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். போகையிலும் வருகையிலும் நாம பாதுகாக்கப்பட்டிருப்போம். போகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் கால்கள் கல்லுகளில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. எப்பவும் செழிப்பாதாங்க இருப்போம். ஹல்லேலூயா. தேவ தயவு மட்டும் நம்ம வாழ்க்கையில பெருகிச்சுன்னா ஒரு பெரிய விஷயத்தை வாங்கணும்னா கூட, ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுது இல்ல. அப்படி அந்த பெரிய காரியத்தை செய்யறதுக்கு கூட ஆண்டவருடைய தயவு பெருகுகிற போது அந்த காரியத்தை லேசான காரியமாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. லேசான காரியம். தயவு பெருக்கி கொடுப்பது தேவனுக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய தயவு பெருகுகிற போது உங்க வாழ்க்கையில வெற்றி கடந்து வருகிறது, தேவ பாதுகாப்பு கடந்து வருகிறது, நமக்கு செழிப்பு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே,
ஹல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க துதிக்கிற போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தேவனுடைய தயவு பெருகுகிறது. யாருக்கெல்லாம் தேவனுடைய தயவு பெருகணும்? ஆண்டவருடைய தயவு பெருக விரும்புகிறவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். துதிக்க 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 என்ன நடக்குங்க? ஆண்டவருடைய தயவு பெருகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய தயவு பெருகிச்சுன்னா உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெருகிக்கிட்டே இருக்கும். தேவ பாதுகாப்பு பெருகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய செழிப்பு பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது கிருபைனா என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். கிருபை அப்படின்னா தகுதி இல்லாதவர்களின் மேல் ஆண்டவர் பாராட்டுகிற அந்த தயவு இருக்குது பார்த்தீங்களா, அதை தாங்க நாம கிருபை அப்படின்னு சொல்றோம். இந்த கிருபை எப்படி வருது அப்படின்னா, நம்ம தகுதியே இல்லாதவர்களுக்கு அது ஃப்ரீயா கொடுக்கப்படுறது தான் கிருபை. ஹல்லேலூயா. தகுதியே இல்லாதவர்களுக்கு எப்படி கொடுக்குறாருங்க? ஃப்ரீயா கொடுக்கப்படுறது தான், அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா சொல்லுவோமா? நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா. அப்போ தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய உதவி இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம கிட்ட பாராட்டுகிற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க கிருபை அப்படிங்கிறது. இந்த கிருபைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, சால்வேஷன் இருக்குது, ரட்சிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபைக்குள்ள என்ன இருக்குதுங்க? ரட்சிப்பு இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவத்தரமாய் வாழ்வதற்கு, தேவனை போல் வாழ்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சரி, ரட்சிப்பு ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த கிருபையின் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். என்ன ரட்சிப்பை கொடுக்கிறாரு அப்படின்னா, ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கிறாரு, சரீர சுகத்தை கொடுக்கிறாரு, விடுதலையை கொடுக்கிறாரு. இது எல்லாமே எதில் அடங்கியிருதுங்க? அந்த ரட்சிப்புக்குள்ள அடங்கியிருது. கிருபையின் மூலமாகத்தான் நமக்கு சுகம் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது, ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது, தேவனுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. ஹல்லேலூயா. என் பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய கடந்த கால பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார்.
நீங்க இப்போ செய்துட்டு இருக்கிற பாவங்களை கூட அவர் மன்னித்து இருக்கிறார். இனி நீங்க செய்ய போகிற பாவங்களையும் அவர் மன்னித்து இருக்கிறார். அவர் 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து அந்த மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்துட்டாரு. இப்போ நமக்கு என்ன தேவை? நாம ரட்சிக்கப்பட்டுட்டோங்க. நாம ரட்சிக்கப்பட்டு அவர்கிட்ட நாம வரும்போது பாவிகளாத்தான் இருந்தோம். எப்படித்தான் இருந்தோங்க? நம்ம அவர்கிட்ட வரும்போது, இயேசு கிட்ட வரும்போது நம்ம பாவிகளாய்த்தான் இருந்தோம். ஆனா இயேசு கிட்ட வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டோமே. அப்போ அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த பாவ மன்னிப்பை நாம பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஆண்டவர் அவரை போலவே ஒரு தெய்வீக வாழ்வு வாழ்வதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா! சத்தமா ஒரு ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டே. சொந்தமாய் வாங்கி கொண்டே, சொத்தாக வைத்து கொண்டே, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டே, வைத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கரங்களை தட்டி செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தா. இத நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மையே செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மையே செய்தீரே. ஹல்லேலூயா! பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அந்த கிருபைங்கிறது நமக்கு என்ன செய்யுதுங்க? அது தகுதி இல்லாத நம்ம மேல ஆண்டவர் பாராட்டினதான அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த அன்பு, அது அந்த கிருபை என்ன செய்யுது அப்படின்னா, அது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைத்த அந்த உதவி அது என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு அது ரட்சிப்பை கொடுக்கிறது, நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறது. ரட்சிப்பையும் மன்னிப்பையும் கொடுத்து இயேசுவின் இடத்துல இழுத்த இந்த கிருபை தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவனை போலவே வாழ்வதற்கு உதவியாயிருக்கிறது. ஹல்லேலூயா! இப்ப சொல்லுங்க, இந்த கிருபை வேணுமா வேணாமா? இந்த கிருபை வேணுமா வேணாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா! அவருடைய கிருபை மாறாத கிருபைங்க. அது பெருகிட்டு வேணா போகுமே ஒழிய குறையவே குறையாதுங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை என் மேல பெருகுவதாக. உங்க கிருபை எல்லாம் வாயை திறந்து நல்லா உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என் மேல உங்க கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே என் மேல உங்க கிருபை பெருகுவதாக. ஆண்டவரே உங்க கிருபை என் மேல பெருகுவதாக. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய கிருபை நாளுக்கு நாள் நம்ம மேல பெருகிட்டு வேணா போக முடியுமே ஒழிய ஆண்டவருடைய கிருபை ஒரு நாளும் அது நம்ம வாழ்க்கையில குறையவே குறையாதுங்க. ஹல்லேலூயா! அப்படிங்க கிருபையை கொண்டாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அந்த கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. ஹல்லேலூயா!
இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து, நான் பாவி இல்லை ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், என்ன நீங்க இப்ப பரிசுத்தமாக்கி இருக்கீங்களே, உங்க கிருபையினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், உங்க அன்பினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த வாழ்வு எனக்கு கடினமானதல்ல, பரிசுத்த வாழ்வு எனக்கு எளிதானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேசான காரியம், பரிசுத்தமாய் வாழ்வது லேசான காரியம். அது ஆண்டவரை மாதிரியே சிந்திக்கிறது லேசான காரியம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை இருக்குதே, அந்த கிருபை உங்களை மாதிரியே என்ன யோசிக்க வைக்குது ஆண்டவரே, உங்களை மாதிரியே பேச வைக்குது ஆண்டவரே, உங்களை மாதிரியே நடக்க வைக்குது ஆண்டவரே, உங்களை மாதிரியே வாழ வைக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, தாவீது நிறைய கிருபையை பற்றி பேசினாங்க. ரெண்டாவது, பவுல் நிறைய கிருபையை பற்றி பேசினாரு. நிறைய பேசினா அந்த பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நான் மறைந்து போய்விட்டேன், நான் மறைந்து போனதினாலே அவர் எனக்குள் இருந்து வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றாரு, நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ நம்ம மறைஞ்சி நம்ம இருக்கிற இடமே தெரியாம நம்மளை பார்த்தா, உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. யாரை பார்த்த மாதிரி இருக்கு? உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எங்க வாய்ஸை கேட்கும் போது என்னன்னு சொல்லணுங்க, இயேசு பேசுற மாதிரியே இருக்குதுங்க. ஹல்லேலூயா. யாரையாவது தொடும்போது, யார் என்ன தொட்டது, இயேசு கேட்டார் பார்த்தீங்களா, யார் என்ன தொட்டதுன்னு, அந்த மாதிரி நான் யாரையாவது தொட்டேன் அப்படின்னா அவங்க அப்படியே உடனெல்லாம் சிலிர்த்து என்னை யாரோ தொட்ட மாதிரி இருந்தது, இயேசு தான் என்னை தொட்டாருன்னு சொல்லணுங்க. ஹல்லேலூயா. என் கைகள் இயேசுவின் கைகளாக மாறினதற்கு கிருபைதான் காரணம். ஹல்லேலூயா. என்னுடைய கைகளை இயேசுவின் கைகளாக மாற்றுகிற அந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த கிருபை. ஹல்லேலூயா. என்னுடைய கை மட்டும் இல்ல, என்னுடைய பேச்சு மட்டும் இல்ல, என்னுடைய பார்வை மட்டும் இல்ல, என்னில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளிந்திரியங்களும், என்னுடைய எல்லா உறுப்புகளும் அது இயேசுவை போலவே செயல்படுகிறதற்கு நான் இயேசுவை போலவே அதிகாரம் உள்ளவனாக வாழ்வதற்கான அந்த அதிகாரத்தை கொடுத்தது எதுனா இந்த தேவ கிருபை தான் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், கிருபையை கொண்டாடுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுனா இயேசுவை கொண்டாடுறோம். கிருபைங்கிறது ஒரு பொருள் இல்லைங்க, கிருபை என்பது ஒரு நபர், கிருபை என்பது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. ரெண்டு பக்கமும் சொல்லுங்க, இயேசுதான் கிருபை, கிருபைதான் இயேசு. ஹல்லேலூயா. அப்ப இயேசு வேற, கிருபை வேற இல்ல. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இந்த கிருபையே என்னை அவரை போலவே வல்லமையுள்ளவனாக, அவரை போலவே அன்புள்ளவனாக, அவரை போலவே பண்புள்ளவனாக, அவரை போலவே வரங்கள் உள்ளவனாக, அவரை போலவே வல்லமையுள்ளவனாக, அவரை போலவே சத்தியத்தை அப்படியே கடைபிடிக்கிறவனாக வாழ்கிறதுக்கு இந்த கிருபைதாங்க எனக்கு பிரயோஜனமா இருக்குது. ஹல்லேலூயா. ரட்சிப்போட முடிஞ்சிருச்சுன்னு நிறைய விசுவாசிங்க நினைச்சிடுறாங்க. என்ன நினைச்சிடுறாங்க, அப்பாடா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்படுறதுக்கு அதுக்கு உங்களுக்கு கிருபை தேவைப்பட்டது, அந்த கிருபை தான் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. அந்த ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, வரங்களோடு வாழ்வதற்கு, வல்லமையோடு வாழ்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாம, வார்த்தையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம வாழ்றதுக்கு, இதுக்கு அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை நீங்க என்ன பண்ணியும் சம்பாதிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபைய நீங்க என்ன பண்ணியும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அது தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்.
ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் பரிசா அந்த கிருபையை கொடுத்துட்டாரு. அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை, கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை எனக்குள்ள பெருகுகிறது. ஆண்டவரே உங்க கிருபையின் மேல கிருபை எனக்குள்ள பெருகிட்டே இருக்குது ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு பெருகி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. தயவை குறித்தும், இந்த தயவை குறித்தும் கிருபையை குறித்தும் நாம இன்னைக்கு மேலும் சில காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க பார்க்கலாம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இங்க பாருங்க, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. ஹல்லேலூயா. என்னதுங்க, கிருபையும் சத்தியமும் நம்மளை விட்டு விலகாதிருப்பதாக. அந்த கிருபையவும் சத்தியத்தையும் நாம் என்ன செய்யணும், நம்ம கழுத்துல பூண்டு அவைகளை நம்முடைய இருதயத்துல நம்ம பலகையில எழுதி கொள்றோம். அதனால ஆண்டவருடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் தயையையும், அதாவது தயவையும், அதே நேரத்தில் நல்ல பேர், நற்புத்தி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்குன்னா குட் நேம், நல்ல பேரையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இந்த தயவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிருபைங்கிறது தானாவே உங்க வாழ்க்கையில இலவச பரிசாக பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கிருபைங்கிறது என்ன ஆகுங்க, இலவச பரிசாக தானாகவே என்ன பண்ணிட்டே இருக்குங்க, உங்க வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கும். ஆனா இந்த தயவு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த தயவு அது ஆண்டவர் பார்வையில நமக்கு தயவு பெருகணும், மனுஷர் பார்வையில தயவு பெருகணும். இந்த தயவு பெருகிறதுக்கு நாம ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணுங்க, நம்ம ஸ்பெஷலா ஏதாவது செய்கிற போதுதான் அந்த தயவு பெருகுகிறது. ஓகே. இந்த கிருபையும் இந்த சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருக்கட்டும். அதை உன் கழுத்துல பூண்டு கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில எழுதி வைத்துக்கொள். அப்படின்னா ஆண்டவருடைய சத்தியங்களை நாம ரெகுலரா நாம வாசித்து நம்ம இருதயத்துல பதிய வைக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுங்க, ஆண்டவருடைய சத்தியங்களை நாம ரெகுலரா வாசித்து நம்ம இருதயத்துல நாம பதிய வைக்கணும். அப்படி பதிய வைக்கிற போதுதான் ஆண்டவர் பார்வையிலையும் மனுஷர் பார்வையிலையும் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, தயவும் அதே நேரத்தில் நல்ல பேரும் நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது நம்ம இப்போ எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தயவை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். என்னதுங்க, தயவு அப்படின்னா என்ன அப்படின்னா, அது உங்க மேல பாராட்டப்படுகிற ஸ்பெஷலான ஒரு இரக்கம், அதே நேரத்தில் உங்களை ஸ்பெஷலா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட், அதுதான் தயவு. தயவு அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஒன்று, எல்லாரும் போன வாரத்திலேயே நான் சொன்னேன், என்னதுங்க, எல்லாரும் பண்றதை நீங்க பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஸ்பெஷலா ஆண்டவருக்கு நீங்க பண்றீங்க. அப்போ அவங்க மேல எழும்புறது தான் தயவு. ஹல்லேலூயா. கிருபை அப்படிங்கிறது ஜெபிக்காமையே இருக்கிறவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிருபை. அவன் ஒரு லெவல்ல அப்படியே இருந்துருவான், அவன் வாழ்க்கையில மாற்றமே இருக்காது. ஆனா அந்த கிருபைக்குள்ளதான் தயவு இருக்குது. அந்த கிருபைக்குள்ள இருக்கக்கூடிய தயவு எப்போ எழும்புது அப்படின்னா, அந்த தயவு அது நீங்க ஸ்பெஷலா ஏதாவது செய்யும் போது அப்ப என்ன கிடைக்குதுங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசாக கிடைக்கக்கூடியது தான், ஒரு ரிவார்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் தயவு. இப்ப நானே சர்ச்ல கேள்வி கேட்கிறேன், உங்களை கேள்வி கேட்கும் போது
ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்க அல்லது ஒரு விஷயத்துக்கான ஒரு அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறேன். தயவுனா என்ன அப்படின்னே உங்களை கேட்குறேன். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? யாருமே பதில் சொல்லலை. அப்போ ஒரே ஒருத்தர் பதில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு வர்றதும் பிரசங்கத்தை கேட்கறதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதும் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச கிருபை. ஆனால் அதில் ஒரு ஆள் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுது பார்த்தீங்களா, அந்த ஆளுக்கு நான் 500 ரூபாயை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் தயவு. ஹல்லேலூயா. அப்போ நான் ஏதோ ஒன்றை செஞ்சேன், ஆண்டவருடைய வசனத்தை சத்தியத்தை என் மனசில் பதிச்சு நான் ஞாபகம் வச்சிருந்தேன். அந்த ஞாபகம் வச்சிருந்ததனால பாஸ்டர் மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு பரிசை கொடுத்தார் பார்த்தீங்களா, அது தயவினால் கிடைத்தது. ஹல்லேலூயா. கிருபையினால எல்லாரும் சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தோம், தயவினால ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப தயவு அப்படிங்கிறது அது ஸ்பெஷலா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அது உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, செழிப்பை கொடுக்கக்கூடியது. அப்ப நீங்க செழிப்படையணும்னா நீங்க ஸ்பெஷலா ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். பாதுகாப்பா இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா ஆண்டவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 39 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39 1 to 4 வரை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான். அங்க பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியாய் இருந்த அந்த போத்திபார்ங்கிறவன் என்ன பண்ணிட்டான், அவனை எகிப்து தேசத்தார்கிட்ட இருந்து அந்த இஸ்மவேலரிடத்திலிருந்து இந்த எகிப்தியன் என்ன பண்றான், அவனை யோசேப்பை விலை கொடுத்து வாங்கிடுறான். இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் யோசேப்போட இருந்தாரு, அவன் காரிய சித்தியுள்ளவனானான். ஹல்லேலூயா. என்னதுங்க? கர்த்தர் யாரோட இருந்தாரு? யோசேப்போடே இருந்தார். அவன் என்னானா? காரிய சித்தியுள்ளவனானான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவனோட இருந்தார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? உங்க எல்லாரோடைய ஆண்டவரோட இருக்கிறாரா? சரி, யோசேப்போட ஆண்டவர் இருந்தான். காரிய சித்தின்னா என்னது? அவங்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அவன் செய்து முடிச்சிருவான். காரிய சித்தினா எந்த காரியமா இருந்தாலும் அவன் செஞ்சா வாய்க்குங்க. 100 பேர்த்துக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்க, 100 பேர்னால செய்ய முடியாததை 100 பேர்த்துக்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அவங்களால எல்லாம் சாதிக்க முடியாததை இந்த யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்ணிடுவாங்க, அவன் செஞ்சு முடிச்சிருவான். அதுதாங்க காரிய சித்தி. யாராலையும் செய்ய முடியாதத அல்லது எல்லாரும் செய்யறதுக்கு கஷ்டப்படுறத நாம செய்து முடித்தோம்னா அதுக்கு பேரு தான் என்னதுங்க? காரிய சித்தி. அப்போ இந்த யோசேப்போட ஆண்டவர் இருந்தாரு. அப்போ அவன் என்ன செய்யறான்? அவன் காரிய சித்தி உள்ளவனாக அவன் காணப்பட்டான். மற்றவங்க எல்லாம் செய்யறதுக்கு கஷ்டப்படக்கூடிய காரியத்தை கூட அவன் ஈஸியா செய்து முடிக்கக்கூடியவனாய் இருந்தான். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் கிருபை. ஹல்லேலூயா. கிருபை உங்களோட இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் கிருபை என்ன பண்ணுதுங்க? எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. கிருபை உங்களோட இருக்குது. அப்போ அது என்ன செய்யுது? என்ன கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை என்ன செய்ய வைக்குது பார்த்தீங்களா? அந்த செய்ய வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆற்றல் தான் நமக்கு என்னதுங்க? அது கிருபையாக நம்ம வாழ்க்கையில வெளிப்படுது. இப்போ பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது. உங்க எல்லாருக்கும் நான் போன வாரத்துல ஒரு பிரசங்கம் பண்றேன். என்ன பண்றேன்? போன வாரத்துல உங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றேன்.
அதை கேட்டுட்டு அதுல இந்த வாரத்துல நான் அதிலிருந்து ஒரு கேள்வியை நான் கேட்கிற போது டக்குன்னு ஒருத்தர் பதில் சொல்றாங்க பாத்தீங்களா. அப்படி அவங்க பதில் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரோடையும் ஆண்டவர் இருந்தாலும் இவங்க மட்டும் சத்தியத்தை தன் இருதயத்தில் பூண்டு வைத்து என்ன பண்றாங்க, அதை நினைவில் வைத்து அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, பிரசங்கத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்ப தியானம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த வாரம் வரும்போது அவங்க கிட்ட ஒரு காமனா எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. உடனே நான் பர்ஸை எடுத்து என்ன பண்றேன், அவங்களுக்கு நான் ஒரு பரிசை நான் கொடுக்கிறேன் இல்லையா. இப்போ இங்கதான் ஒரு வித்தியாசம் வருது. நீங்கெல்லாம் செய்யாதத அவங்க செய்தாங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டார்கள், கேட்ட பிரசங்கம், அல்லது ஒரு வசனத்தை வாசித்தார்கள், வாசித்த வசனத்தை அவங்க என்ன பண்றாங்க, நாள் முழுக்க அதை தன்னுடைய இருதயத்துல அவங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்றை நீங்கெல்லாம் செய்யாத ஒன்றை அவங்க செஞ்சாங்க. அவங்க செஞ்சதனால அவங்களுக்கு என்கிட்ட இருந்து நல்ல பேர் கிடைக்குது, ஆண்டவர்கிட்ட இருந்தும் நல்ல பேர் கிடைக்குது. அதே நேரத்தில் என்கிட்ட இருந்து பரிசு கிடைக்கிறத மட்டும் உங்க கண்ணால பார்த்தீங்க. இனி என்ன செய்யறீங்க அப்படின்னா, அவங்களை கர்த்தர் மேல 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 உயர்த்திட்டே போறத உங்களுடைய மாம்ச கண்களால் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த தயவுங்கிறது என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவனுக்குள்ள யோசேப்புக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிற போது அவன் என்ன பண்றான், அவனால காரிய சித்தியுள்ளவனாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியுங்க, காரிய சித்தியுள்ளவனாக. அப்படின்னா யாருனாலையும் செய்ய முடியாததை இவனால செய்ய முடியும். ஆனா இவன் செய்யாம சும்மாவே உட்காந்துக்கிறான். என்ன பண்றான், செய்யாம சும்மாவே உக்காந்துக்கிறான். சும்மா உக்காந்தா அங்க ஃபேவர் வருமா? அவனுக்கு ஃபேவர் வராது. அவன் ஸ்பெஷலா ஒன்ன செய்யணும். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமைகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்க எதையாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கிருபைங்கிறது உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க உங்களுக்கு கொடுத்த கிருபை தான் உங்களுக்கு என்ன கொடுத்ததுங்க, வரங்களை கொடுத்தது, வல்லமையை கொடுத்தது, அதிகாரத்தை கொடுத்தது, எல்லாத்தையும் கொடுத்தது. இதை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும், நீங்க போய் ஆத்துமாதாயம் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க பாத்தீங்களா, நீங்க உட்கார்ந்து பைபிள் படிக்கிறீங்க பாத்தீங்களா. இப்படி ஸ்பெஷலா நீங்க ஒன்ன செய்கிற போது அப்பதாங்க ஒரு ஃபேவர் எழும்புகிறது. ஹல்லேலூயா. இப்போ அப்ப அவன் செய்கிற போது செய்ய 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 என்ன ஆயிருதுங்க, அவனுக்கு காரிய சித்தி உண்டாக ஆரம்பிக்கிறது. அவன் எதை செய்தாலும் வாய்க்குது. ஹல்லேலூயா. செய்யாமையே வாய்க்கலன்னு நாம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. செய்து பாருங்க. ஹல்லேலூயா. செய்ய 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 காரிய சித்தி உள்ளவர்களா மாறுறீங்க. அப்போ அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. அவன் என்னத்தை பார்க்கிறான், அவனோட ஆண்டவர் இருக்கிறார். யாருனாலையும் செய்ய முடியாதத, யாரும் செய்ய தயங்குகிறத, யார்கிட்ட கொடுத்தாலும் செஞ்சு முடிக்காதத, அது எல்லாத்தையும் இவனால மட்டும் செய்ய முடியுது. அப்போ ஆண்டவர் அவனோடே கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்றாருன்னு அவனுடைய எஜமானுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ அந்த எஜமானுக்கு தெரிஞ்சதும் அவன் என்ன பண்றான், 4ஆம் வசனத்துல யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. சொல்லுங்க, என்னதுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. திருப்பி திருப்பி சொல்லுங்க, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. இப்போ ஒரு மனுஷன், எப்போ மனுஷனுடைய தயவு நமக்கு கண்டிப்பா வேணும். ஒரு மனுஷன் எப்போ நம்ம மேல தயவு வைக்கிறான் அப்படின்னா, முன்னால என்ன முடியுது, நீ என்ன செய்யற, நீ என்ன வாய்க்க பண்ற, உன் கூட ஆண்டவர் இருக்கிறதையும் உன் கூட கர்த்தர் இருக்கிறதையும் நீ செய்யறதெல்லாம் வாய்க்குதுங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு என்ன வந்துடுதுங்க, இவனை பார்த்தாவே ஒரு பிரியம் வந்துடுதுங்க. ஹல்லேலூயா.
பிரியம் வந்துருது. அதே நேரத்தில் இவன் மேல ஒரு நம்பிக்கை வந்துருது. இவனை பார்த்தாவே என்ன ஆயிருதுங்க, அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருது. அப்போ இவன் மேல தயவு வைத்து அவனை தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றி விடுகிறான். தன் வீட்டுக்கு விசாரணைக்காரன், மேனேஜர் ஆக்கிடுறான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குது. அடிமையா போய் வேலை செய்யும்படியா அங்க விற்கப்படுகிறான். அடிமையா இருந்தவனுக்குள்ள கிருபை இருந்தது. அந்த கிருபை இருந்ததுனால அந்த கிருபையை வச்சு இவன் என்ன பண்ணாங்க, கிருபை இவனை உழைக்கிறதற்கான அந்த வல்லமையை கொடுக்கிறது, அந்த ஞானத்தை கொடுக்கிறது. அந்த வல்லமை, ஞானம், அறிவு, திறமை, இது பலம், இது எல்லாத்தையும் கிருபை கொடுக்குது. இதை வச்சு இவன் என்ன பண்ணிட்டாங்க, அங்க செய்ய ஆரம்பிக்கிறான். செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அவன் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்றாரு. வாய்க்க பண்றதை பார்க்கும்போது அவனுடைய எஜமானுக்கு என்ன ஆகுதுங்க, அவன் மேல தயவு வைக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வேலை செய்யறவங்கள, நல்லா வேலை செய்யற அவங்க மேல ஓனருக்கு பிரியம் வருமா, இல்ல வேலையே செய்யாதவங்க மேல பிரியம் வருமா? நல்ல வேலை செய்கிறவங்க மேலே தானே பிரியம் வரும். அப்போது அங்கே ஒரு இடத்துல 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 100ல் ஒருத்தன் மேலே மட்டும் அவங்களுக்கு ஏன் பிரியம் வருது? அவங்களுக்கு பிரியம் வர காரணம் என்ன? அதுக்கு காரணம் அவங்கள அட்ராக்ட் பண்ணத்தக்க விதத்தில், அந்த ஓனரையோ மேனேஜரையோ அட்ராக்ட் பண்ணத்தக்க விதத்தில் இவங்க ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்க மனுஷர் தயவுல பெருகணுமா, தேவனுடைய தயவுல பெருகணுமா? அப்போ நீங்க ஸ்பெஷலா என்ன செய்யணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வரங்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அழைப்பை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ரட்சிப்பை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த பணத்தை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நேரத்தை பயன்படுத்துங்கள். இது மாதிரி ஆண்டவர் நம்ம கையில எதையெல்லாம் உண்மையுள்ளவன் என்று சொல்லி அவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. வேலை செய்யற இடத்துலையும் உண்மையா நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க. அப்போ தேவன் கண்கள்ல இருந்து தயவு எழும்ப ஆரம்பிக்கும். ப்ரமோஷன் உண்டாகும், உயர்வுகள் உண்டாகும், செழிப்பு கடந்து வரும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா, உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. அவன் இந்த யோசேப்பு அடிமையாய் தான் விற்கப்படுகிறான். அந்த அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய அப்பா கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டுட்டான், சகோதரர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டுட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த யோசேப்பு என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் எல்லா துன்பங்களுக்கு நடுவுலைங்க, எல்லா அடிமைத்தனத்துக்கு நடுவுலைங்க, அப்பவும் அவன் என்ன செய்யறான், உண்மையா இருக்கிறான். ஹல்லேலூயா. உண்மையா இருந்ததனால ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை அவன் பயன்படுத்துறதுனால அவன் என்ன செய்யறான், உண்மையா உழைக்கிறாங்க. அப்படி அவன் உண்மையா உழைக்கிற போது என்ன ஆகுது, அவன் போத்திபாருடைய கண்கள்ல கிருபை பெற்றான். அது மட்டும் இல்ல, பார்வோனின் கண்களிலும் கிருபை பெற்றான். ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள்லையும் மனுஷ தயவு, கிருபை இல்ல, தயவு பெற்றான். பார்வோனுடைய கண்கள்ல தயவு பெற்றான், போத்திபாருடைய கண்கள்லையும் தயவு பெற்றான். அப்போ இந்த தயவுங்கிறது, மனுஷர் கண்களில் தயவுங்கிறதும் நமக்கு முக்கியம், தேவனுடைய கண்களில் தயவுங்கிறதும் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தயவும் மனுஷர் தயவும் நமக்கு பெருகுகிற போது என்ன ஆகுங்க, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பு ஸ்பெஷலா ஒன்று செய்யறான். என்ன செய்யறான்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வரம் என்ன அப்படின்னா, தரிசனம் பார்க்கறது, அதனுடைய அர்த்தத்தை சொல்றது இல்லையா? அப்போ தரிசனங்களுக்கும் சொப்பனங்களுக்கும் அர்த்தத்தை சொல்றது, அதை அவன் சரியா அவன் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அவன் உழைக்கிறதுலையும் என்ன பண்ணிட்டு இருக்கான், கரெக்டா இருக்கான். அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்குன்னு நீங்க கரெக்டா உழைங்க. உங்களுக்கு ஆண்டவர் உலகத்துல கொடுத்திருக்கக்கூடிய வேலை இருக்குது பார்த்தீங்களா, பிசினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுல உண்மையும் உத்தமமா கரெக்டா உழைங்க. அப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய தயவும் பெருகும், மனுஷருடைய தயவும் பெருகும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அவன் ஸ்பெஷலா பண்ணது, ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த ரிசோர்சஸ், அந்த அந்த அந்த
என்ன சொல்றது, அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்த திறமை, தாளந்து, இது மாதிரி என்னவெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ எல்லாத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திலையும் அதே நேரத்தில் அவனுடைய வேலையிலையும் அவன் பயன்படுத்தினான். சரி, ஓகே. அடுத்தது தானியேலில் பார்க்கலாம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் விதைக்கலாம். உங்க வாழ்க்கையில ஃபேவர் எழும்பணும் அப்படின்னா நீங்க ஸ்பெஷலா நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிற போது உங்க மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகமும் ஒரு ஸ்பெஷல் ஃபேவரும் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாக, பாதுகாப்புள்ளதாக, விடுதலை உள்ளதாக, அபிஷேகம் நிறைந்ததாக அது மாற்றும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.